ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். அதாவது இந்த ஒரு ப்ரீசெட்டை வச்சு நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே மேக் பண்ணால் நீங்கள் வெளியே போய் அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட்டில் போய் ஒன்று காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதில் நான் எல்லாமே இமேஜ் டெம்ப்ளேட்டு எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த க்ரீன் கலர் லேயர்ஸ்க்கு பதிலாக உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸு, அதாவது இந்த மாதிரி வீடியோ நான் வந்து இப்படியே போடவா இல்லை முன்னே போட்ட மாதிரியே போடுறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வரை இருக்க எல்லா பீட் மார்க்கும் டெம்ப்ளேட்டு அந்த வீடியோ எஃபெக்ட் எல்லாமே சேர்த்தே இந்த ப்ரீசெட்டில் கொடுத்துட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ 1 lakh வேறு வரப்போதா. ஸோ அதனால் இனிமேல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கஷ்டப்படுத்தாமல் ஈஸியாகவே கொடுத்துடலாம் அப்படின்ற காரணத்தை இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பு, அதுக்கடுத்து க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறேன் அந்த இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இதில் எடிட் பண்ணணும்னு நினச்சி வச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து நாம இதை கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணா, இதில் இந்த இடத்துல குரூப் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த பிளெண்டிங் இருக்கா, ஜஸ்ட் அதில் போங்க. போயிட்டு இல்லை லாஸ்ட் வந்துன்னா மாஸ்க்குன்னு இருக்கா, அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இதில் இந்த இதில் போய் லைட்டுன்னு இருக்கா, ஜஸ்ட் இந்த லைட்டில் போய் இந்த ஸ்க்ரீன் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஃபஸ்ட் இதில் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது இருக்குது. ஸோ இதை எப்பயும் போல் கரெக்டாக அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அந்த கீழே கலர் அண்ட் ஃபில்ல போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிருமா. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தா அதிலே வந்து ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இருக்குது. ஸோ அதையும் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்ல போங்க. போயிட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிருமா. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் பார்த்தா அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே பண்ண மாதிரியே ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்டரை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற வேறு இமேஜ், ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட எடுத்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம முன்னே என்ன பண்ணோம், அந்த குரூப்பை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு டச் பண்ணிட்டு இதில் இந்த ரெண்டாவது இருக்க லைட்டில் போய் இந்த ரெண்டாவது இருக்க ஸ்க்ரீன், அதை ஃபஸ்ட் இருக்க ஸ்க்ரீனை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து இந்த 2 டெம்ப்ளேட் பதிலாக அதில் நம்ம முன்னே பண்ண மாதிரியே இல்லை ஜஸ்ட் அந்த கலர் அண்ட் ஃபில்லில் போய் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்டு ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா. ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்தது, ஸோ அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டு, ஸோ அதே மாதிரி நம்ம முன்னே பண்ண என்னென்ன பண்ணமோ அதைத்தான் நம்ம திரும்ப பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா. இதுக்கடுத்து நம்ம எப்பயும் பண்ணுறது இந்த 3 லேயர்லாம் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் இதுலேயும் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட் குரூப் அப்படின்றத போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கன் ஃபஸ்ட்டு இந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க்கை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறேன் உங்களோட இமேஜஸ் இருக்குது, அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம அந்த பீட் மார்க்கில் கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தால் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஆட் ஆயிருதா. ஸோ இதில் நம்ம ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி கீழே அந்த எஃபெக்ட்டில் போங்க. போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இதில் நம்ம எப்போ ஆட் பண்ணுறது என்ன ஆட் பண்ணுவோம், அந்த டைல்ஸ் எஃபெக்ட் இருக்குது அதை நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜ் இருக்குது பதிலாக அதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணி அந்த எடிட் குரூப்பில் போயிட்டு இப்போ அந்த கீழே இமேஜை டச் பண்ணி அந்த கலர் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இதில் கரெக்டாக அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்து இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இனி மீதி இருக்க அந்த 2 லேயர் பதில் அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப் 2 அப்படின்ற டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப் போயிட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 இதில் நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இதே மாதிரி அடுத்தது ஸோ அதே மாதிரி அந்த 3ஆவது டச் பண்ணி
எடிட்டிங் குரூப் போயிட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு ஜஸ்ட் அதை டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வீடியோவில் பாதி வரைக்கும் நம்ம இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இந்த மாதிரி எஃபெக்ட் தான் வீடியோட லாஸ்ட் வரை இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே எஃபெக்ட் தான். ஸோ அதனால் இந்த கீழே இருக்க ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லேயரை டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போங்க. போயிட்டு எப்பயும் போல் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இருக்குது பதில் அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ மேலே இருக்கிறதுல நம்ம எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ அந்த பிளாக் கலர்லாம் போகணும். ஸோ அதுக்கு நம்ம முன்னே என்ன பண்ணமோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ஒயிட் கலர் லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு அந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்க லைட்டில் போய் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஸ்க்ரீனை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு அந்த பிளாக் கலர் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா இதே மாதிரியே அடுத்தது. ஸோ அந்த கலர் அண்ட் ஃபில்ல போங்க. ஸோ அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் பார்த்தா அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுக்கடுத்து இந்த லேயர். ஸோ இதில் நம்ம முன்ன பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் அந்த கலர் அண்ட் ஃபில்ல போய் இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி நாம் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இருக்குது பதிலாக அதை என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து அந்த மேலே இருக்க லேயரை டச் பண்ணிட்டு இந்த அதே மாதிரி அந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்றத போயிட்டு இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீன்றது போய்க்கோங்க. ஸோ அதில் அந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீன்றதை கொடுத்து ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்தாலே தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து எல்லாமே நல்லாவே ஆட் ஆயிருக்குது. ஸோ இதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஒன்று அதையும் டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈஸியாக வெறும் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒரு சில இடத்துல மட்டும் நம்ம எஃபெக்ட் வந்து கொஞ்சம் மாற்றி இருந்திருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் உங்களுக்கு என்னென்ன கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.